நடிகர் விமலுக்கு 1 வருடம் சிறை, நீதிமன்றம் அதிரடி. ஐயோ பாவம். தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கிய நடிகர் விமல் தற்பொழுது மிகப்பெரிய சட்ட சிக்கலில் சிக்கியுள்ளார். 4.5 கோடி மதிப்பிலான காசோலை தொடர்பான வழக்கில் சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றம் நடிகர் விமலுக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதித்து பரபரப்பு தீர்ப்பை வழங்கியுள்ளது. இந்த தீர்ப்பு தற்பொழுது திரையுலகிலும் ரசிகர்கள் மத்தியிலும் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. இந்த வழக்கின் முழு விவரம் என்ன, தற்பொழுது சட்ட ரீதியாக அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை விரிவாக பார்க்கலாம். நடிகர் விமல் தயாரித்து நடித்த மன்னர் வகையறா திரைப்படத்தின் தயாரிப்பு பணிகளுக்காக தனியார் நிதி நிறுவனம் ஒன்றிடம் கடன் பெற்றதாக கூறப்படுகிறது. அந்த கடனை திருப்பிச் செலுத்துவதற்காக 4,50,00,000 மதிப்பிலான காசோலையை அவர் வழங்கியதாக புகார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த காசோலையை வங்கியில் செலுத்திய போது அவரது வங்கிக் கணக்கில் போதுமான தொகை இல்லாததால் காசோலை திரும்பி வந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து காசோலை மோசடி தொடர்பான சட்டத்தின் கீழ் சம்பந்தப்பட்ட நிதி நிறுவனம் சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தை நாடியது. கடந்த சில ஆண்டுகளாக இந்த வழக்கு விசாரணையில் இருந்து வந்த நிலையில் இரு தரப்பினரின் வாதங்களையும் கேட்ட நீதிமன்றம் நடிகர் விமல் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டதாக கூறி ஓராண்டு சிறை தண்டனை விதித்துள்ளது. அது மட்டுமின்றி புகார் அளித்த தரப்புக்கு உரிய இழப்பீட்டு தொகையையும் வழங்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் இந்த தீர்ப்பிலேயே ஒரு முக்கியமான சட்ட திருப்பம் இருக்கின்றது. நீதிமன்றம் தண்டனை வழங்கியிருந்தாலும் மேல்முறையீடு செய்யும் சட்ட உரிமை விமலுக்கு இருப்பதால் அதற்கான அவகாசமும் வழங்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தற்பொழுது சிறை தண்டனையின் அமல் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த தீர்ப்பு இறுதியானது அல்ல. மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வரும். அங்கு முன்வைக்கப்படும் வாதங்கள், ஆவணங்கள் மற்றும் சட்ட அம்சங்களின் அடிப்படையில் தீர்ப்பில் மாற்றம் ஏற்படலாம் அல்லது தற்போதைய தீர்ப்பே இறுதி செய்யலாம். எனவே இந்த வழக்கின் சட்ட பயணம் இன்னும் முடிவுக்கு வரவில்லை என்பதே குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற காசோலை தொடர்பான வழக்குகளில் நீதிமன்றங்கள் வணிக பரிவர்த்தனைகளின் நம்பகத்தன்மையை பாதுகாக்கும் நோக்கில் சட்ட விதிகளை மிகவும் தீவிரமாக பின்பற்றுவது வழக்கம். அதே நேரத்தில் மேல்முறையீடு என்பது ஒவ்வொரு குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கும் சட்டம் வழங்கும் அடிப்படை உரிமையாகும். இந்த நிலையில் நடிகர் விமல் தரப்பு மேல்முறையீடு செய்யுமா, செய்தால் எந்தெந்த சட்டவாதங்களை முன்வைக்கும், மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் அடுத்த தீர்ப்பு என்னவாக இருக்கும் என்ற கேள்விகளே தற்பொழுது அதிக கவனத்தை ஈர்த்துள்ளன. இதற்கிடையில் இந்த தீர்ப்பு தொடர்பான தகவல்கள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றன. ரசிகர்கள் பலரும் தங்களது கருத்துக்களை பதிவிட்டு வரும் நிலையில் திரையுலகிலும் இந்த விவகாரம் பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்றது.